சீர்காழி அருகே மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நெற்பயிர்களை புதிய செயலி மூலம் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்ட வேளாண் துறை அதிகாரியிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 62,000 ஏக்கர் நிலப்பரப்பில் சம்பா விவசாயத்தை விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் சம்பா விவசாயம் நீரில் மூழ்கி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பயிர்களை வேளாண் துறை அதிகாரிகள் புதிய செயலி மூலம் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சீர்காழி அருகே வேட்டங்குடி பகுதியில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை மாவட்ட வேளாண் துறை இயக்குநர் சேகர் தலைமையிலான அதிகாரிகள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சென்ற விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை புதிய செயலி மூலம் கணக்கெடுப்பதால் நிவாரணம் கிடைப்பதற்கு தாமதம் ஏற்படும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்த செயலி மூலம் பாதிக்கப்பட்ட விவசாயி கிராம நிர்வாக அலுவலரிடம் மனு அளித்து அதன் பிறகு வேளாண் துறை அதிகாரி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு விவசாய நிலத்துக்கும் சென்று விவசாயியை நிற்க வைத்து புகைப்படம் எடுக்க வேண்டும். அதன் பிறகு நிவாரணம் வழங்க வேண்டும். சம்பந்தப்பட்ட துறை மேல் அதிகாரிகளுக்கு அனுப்ப வேண்டும். இந்த புதிய முறையால் நிவாரணம் வழங்க காலதாமதம் ஏற்படும் என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து செயலி மூலம் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடக்கூடாது என தெரிவித்தனர். கடந்த ஆண்டு பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கெடுத்தும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை என்றும் இந்த ஆண்டு புதிய செயலி மூலம் கணக்கெடுப்பதால் தாமதம் ஏற்பட்டு நிவாரணம் வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் என்றும் தெரிவித்தனர். முந்தைய கணக்கெடுக்கும் முறையை பயன்படுத்தி தேர்தல் நெருங்குவதற்குள் நிவாரணம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன். அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா வேட்டங்குடியிலேருந்து வேட்டங்குடி சீனிவாசன் பேசுகிறேன். சென்ற ஆண்டு சம்பா பயிர் ஜனவரி மாதம் பெஞ்ச மழையில் ரொம்ப கடுமையாக பாதிச்சு, அறுவடை டயத்தில் பாதிச்சு அழிஞ்சு போச்சு. எல்லா அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் பார்த்து துரிதமாக கணக்கெடுத்தாங்க. கணக்கெடுத்து 62 கோடி ரூபாய்க்கு அரசுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம், விரைவில் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னைய வரைக்கும் காலதாமதத்தில் இருக்கு. இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நாங்களாம் சம்பா நேரடி விதைப்பு பண்ணிருந்தோம். அக்டோபர் மாதத்துலேருந்து பெஞ்ச தொடர் மழையால் திரும்பியும் அந்த சம்பா அழிஞ்சு போச்சு. ரொம்ப வேதனையாக இருக்குது. மாவட்ட ஆட்சியர்லேருந்து எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாங்க. திரும்பி அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ ஒரு கணக்கெடு, ஒரு வயலில் நில்லு, ஃபோட்டோ பிடி, அதை எங்களுக்கு அனுப்பி விடு, அதை நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தோம்னா அது காலதாமதத்துக்கு வழிவகுக்கும். திடீர்னு தேர்தல் வந்துடும், எங்களுக்கு இழப்பீடு கிடைக்காது. சென்ற ஆண்டும் பாதிக்கப்பட்டு இந்த ஆண்டும் பாதிக்கப்பட்டிருக்கோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி உடனடியாக எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஸ்டேட் லைட்னு ஒன்று இருக்கு, அதை பயன்படுத்தி எத்தனை % அழிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்து எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கலாம். போட்டோ பிடிக்கிறதெல்லாம் காலதாமதத்துக்கு வழிவகுக்கும். அதை அது ஒரு ஏற்புடையதாக இல்லை என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்வோம்.